விஜய் அவர்களோட இந்த 1 மாத கால ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? பீகாரை விட, யூபியை விட, யோகிநாத்தை விட மோசமான ஆட்சியை நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுதான் ஆட்சியை பிடிச்சாரு. குழந்தைகள் எல்லாம் அதை வச்சுதான் வீட்டுல எல்லாம் பேச வச்சு இது பண்ணாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ அவர்களோட ஆட்சி காலத்து தொடர்ந்து பெண்களுக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு குற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு அது சம்பந்தமா சட்டமன்றத்தை கேள்விகள் வரும்போது விஜய் அவர்கள் பதில் சொல்லாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அது சம்பந்தம் பதில் பேசுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? துறைக்கு சம்பந்தப்படாத வந்து பேசுறாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுல இருந்து அவர் வாய் திறந்து பேசுறத பார்க்கல. ஆனா இதுவே நீங்க மேடையில போயிட்டீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுவாரு. உடனே சினிமா டைலாக்லாம் விடுவாரு. உண்மையை சொல்ல போனோம்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாதான் பேச முடியும். சட்டசபையில அதுக்கு வாய்ப்பு கம்மி, அதனால வாய் திறக்க மாட்டாரு. இதுவரைக்கும் கடந்த திமுக ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய்க்கா வாழ்த்துக்கு அடுத்து ஒரு தேசிய இசைச்சவர்னு சொல்லிட்டு 6 தொடர்ந்து மறக்கப்பட்டிருக்காரு. ஆனாலும் வந்து இதாவது ஆனா இந்த தடவை தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநருடைய இதை கேட்டு இந்த சமிக்கையை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இவர் ஒன்றிய அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம திமுக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல மாநில உரிமைக்காக போராடிய அரசு, மாநில உரிமைகளை பெற்றுக் கொடுத்த அரசு ஆன்மீக அரசுன்றோம். ஆன்மீக அரசு கிடையாது, ஆண் மிக்க கொண்ட ஒரு அரசு. ஆனா இந்த தாவேக்காண்டு எப்போதுமே வந்து பிஜேபியோட பி டீம் என்பதை தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் போது உறுதியாகிவிட்டது. இது வந்து திட்டமிட்ட ஒரு செயல். எப்படின்னா, நீ நல்லவ மாதிரி நடி, இதை வந்து பிஜேபியே வந்து இதை வந்து விட்டு கொடுத்து இவங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சி டெல்லிக்கு போனார் இல்லையா, அங்க போய் இந்த மாதிரி எங்களுக்காக இந்த விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரிமையை கெஞ்சி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஆர்.என். ரவியை வந்து எப்படி நம்ம வந்து சட்டமன்றத்திலிருந்து ஓட விட்டது இந்த திமுக அரசு. இதே கவர்னர் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு முதலமைச்சரை பதவி ஏற்கும் போது நடையா 5க்கும் மேற்பட்ட வாட்டி அவங்க வர வச்சிருக்காங்க. இதுல தெரியுது இல்லையா யார் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அடிமைன்றத இதுலயே உங்களுக்கு தெரியும். இப்போ வரக்கூடிய நேரத்துல நம்ம அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி சிறுபான்மை வாக்குகளையும் தமிழ் மக்களை ஏமாத்தும் வகையில தான் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இசைக்க வச்சது. இது வந்து ஒரு காரணமா எடுத்துக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நிதியமைச்சர் பேசும்போது மரியாதை பேசும்போது பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு ஜோசப், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு ஜோசப், தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஒரு ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவருக்கு வந்துட்டு மத ரீதியான ஒரு புனிதத்தன்மையை கட்டமைக்கிற வேலையை வந்துட்டு தொடர்ந்து பண்றாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்தது போன்ற மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தனிநபர் துடிப்பாடல் ஏற்பட்டிருக்கிறார். கண்டிப்பாங்க. இவரு கட்சி ஆரம்பிச்சதுல தான் ஜோசப் விஜய்னே இவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க நல்லா பாருங்க, இவர் 2 தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அங்க வந்து சர்ச்சுகள் இருக்கக்கூடிய தொகுதி. அதே திருச்சி கிழக்குல அவர் வெற்றி பெற்றார். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 மேல வந்து கிறிஸ்துவ வாக்குகள் இருக்கு. இந்த மத அடிப்படையில தான் இவரு அரசியல் செஞ்சாரு. இந்த வெற்றியை வந்து அவர் எதிர்பார்க்கல. இப்ப இவர் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி சரியாச்சு, பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. இவரும் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காரு. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண